சிவகங்கை பேருந்து விபத்து எப்படி நடந்தது என்பது குறித்த AI வீடியோவை பார்ப்போம். சிவகங்கை மாவட்டத்தில் அரசு பேருந்துகள் மோதிய விபத்தில் உயிரிழந்தவர்களில் 11 பேரின் உடல்கள் அடையாளம் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் வத்தலகுண்டு அரசு பேருந்து ஓட்டுநர் சென்ராயன், சிங்கமுன்னரியைச் சேர்ந்த முத்துக்குமாரி, இளையான்குடியைச் சேர்ந்த கல்பனா, அரியக்குடியைச் சேர்ந்த மல்லிகா, தேவக்கோட்டையைச் சேர்ந்த குணலட்சுமி, மேலூரைச் சேர்ந்த செல்லம், புதுக்கோட்டை அம்மன் குறிச்சியைச் சேர்ந்த தெய்வானை, சொக்கலிங்கபுரத்தைச் சேர்ந்த முத்துலட்சுமி, திண்டுக்கலைச் சேர்ந்த வெற்றி செல்வி, சென்னையைச் சேர்ந்த லாவண்யா, துவரக்குறிச்சி பழைய பாளையத்தைச் சேர்ந்த டயானா ஆகியோரது உடல்கள் கண்டறியப்பட்டன. காரைக்குடி, சிவகங்கை, திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைகளில் உடற்கூறாய்வு நடைபெற்றது. இதுவரை 7 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. அம்மா காரைக்குடியில் ஒரு சொந்தக்காரவங்களை பார்க்குறதுக்காண்டி போயிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை போனாங்க. நேற்று மதியம் காரைக்குடியிலேருந்து திண்டுக்கல் வரேன்னு சொல்லி கிளம்பிட்டு எனக்கு ஃபோன் போட்டாங்க. நான் சாயங்காலம் வந்துடுவேன் பாப்பா அப்படின்னு சொல்லி ஃபோன் போட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃபோனும் வரலை. சரி அம்மா கூப்பிடுவாங்கன்னு நானும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். கரெக்டாக 7:20க்கு சிவகங்கை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இந்த மணிக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்தது. கேள்விப்பட்டதுமே நாங்கள் அங்கேருந்து திண்டுக்கல்லேருந்து இங்கே கிளம்பி வர்றதுக்கு நைட்டு 12:30 மணி ஆச்சு. பார்த்தா அம்மா ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்கன்ட்டாங்க. மூஞ்சி, கை, கால் எல்லாமே செதஞ்சு போச்சு, எதுவுமே இல்லை. அம்மா போட்ட பொருளை வச்சு தான் நாங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சோம். நேற்று ஒரு 7:45 மணிக்கு கால் பண்ணியிருக்காங்க. பாப்பா என்கிட்ட இது மாதிரி அம்மா ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அண்ணன் வாங்க போவோன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்கள் சரி அப்புறம் கார் பிடிச்சல வரும்போது நீங்கள் வரும்போது 12:30 ஆயிடுச்சு. நாங்கள் பார்த்தா அந்த அம்மாவோட மூஞ்சியே அடையாளமே தெரில. அவங்க போட்டிருந்த தோடு, மூக்குத்தி, இந்த வளையல் இதை பார்த்து தான் நாங்கள் அந்த அம்மா தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால், இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.